கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற அலுவலகத்தில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் தேசிய கொடியை ஏற்றி தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேசிய அவர், சாதி, மதம், கட்சி பாகுபாடின்றி தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்பதே தனது முக்கிய கடமை என்றார். ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், உழைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். கவுண்டம்பாளையம் தொகுதியை தமிழகத்திலேயே முன்மாதிரி தொகுதியாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்றும், தமிழ் உணர்வுடனும் தேசப்பற்றுடனும் மக்கள் நலனை முன்னிறுத்தி தொடர்ந்து பயணிப்போம் என்றும் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் தெரிவித்தார். செல்லுமிடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.